என்னதான் கிச்சனை டெய்லியும் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலும், இந்த கரப்பான்பூச்சியோட தொல்லை சுத்தமா தாங்கவே முடியல. அதுவும் இப்ப நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப அதிகமா இருக்க மாரி இருந்தது. லாஸ்ட் டைமேவே ஹிட்ல அந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அது அவ்வளோ காஸ்ட்லியா இருந்தது. வாங்கி அடிச்சு பார்த்தேன். ஆனா இதுங்கலாம் சாகுற மாரியே தெரியல. ஹிட்லயே சாக் பீஸும் இருக்கும். அதோட பிரைஸும் கம்மி தான். ஆனா நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இப்போலாம் அந்த சாக் பீஸ் தான் ட்ரை பண்றது. ஏன்னா நைட்டு கவுண்டர் டாப்பு, சிங்க்கு கீழ கோடு மாதிரி போட்டுவிட்டோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா, இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க செத்து கிடக்கும். ஆனா இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம், கவுண்டர் டாப் இல்ல கேஸ் மேலலாம் போடுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்ததுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படியே நானும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு ரைஸ் வச்சுருந்தேன்றதுனால கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. சரி ஏதாவது குழம்பு மாதிரி வச்சு சிம்பிளாக முடிச்சிடலான்னு தான் யோசித்தேன். அந்த ரைஸும் 2 பேருக்கு பத்தாதுன்றதுனால வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிடலான்னு தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். தக்காளி சாதம் பண்ணும்போது சீரக சம்பா ரைஸில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருந்தேன். ரைஸு கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன்றதுனால அப்படியே இந்த குட்டி இட்லி பானையிலேயே பண்ணியாச்சு. எல்லா ஊர்லேயுமே நல்லா மழை பெஞ்சு கிளைமேட் சில்லுன்னு இருந்தது. திரும்பவுமே வந்து சென்னையில் எல்லாமே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயில் காலம் முடிய வரை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக சமைச்சு முடிச்சுட்டு ஓடிட வேண்டியதான். ஏன்னா கிச்சனில் நிற்கவே முடியல, அவ்வளோ வெக்கையாக இருக்குது. தக்காளி சாதம், பிரியாணி அப்படின்னு நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவுமே போய் செக் பண்ணி பாருங்கள். முட்டை ப்ளைனாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வேக வச்சதை லைட்டாக கீரல் போட்டு தம் போடுறதுக்கு முன்னாடி அது கூட சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிரியாணியுமே இதே மெத்தடில் தான் தம் போடணும். ரைஸும் தண்ணியும் ஈக்குவலானதுக்கப்புறம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடியில் இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு நீங்கள் மேலே வச்சுக்கலாம். சீரக சம்பா ரைஸுக்கு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டாலே போதும், நல்லாவே இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.